ஒரு காலத்துல ஒருத்தர் தொடர்ந்து லெட்டர் எழுதி அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதை கவனிச்சுட்டே இருந்த போஸ்ட்மேன் ஒரு நாள் அந்த லெட்டரை எடுத்து பார்த்தாரு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த லெட்டர் கடவுளுக்கு எழுதப்பட்டிருந்துச்சு. தினமும் அந்த ஆள் லெட்டர் போடுறத நினைச்சு போஸ்ட்மேனுக்கு வருத்தம். அதனால அவர் அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சாரு. அதுல தன்னோட குடும்பத்துக்கு இப்ப பண பிரச்சனை இருக்கணும், அதுக்காக ஒரு 100 ரூபாயை அனுப்பி வைக்க சொல்லி அந்த லெட்டர்ல இருந்துச்சு. இதை படிச்ச போஸ்ட்மேனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவரும் சிரமப்பட்டு தங்கிட்ட இருந்த ஒரு 5-10 சேர்த்து மொத்தமா 90 ரூபாய் ரெடி பண்ணிருக்காரு. அத அவன் பேர்ல மணி ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அத அந்த ஆள் வாங்கிக்கிட்டான். மறுநாளும் இன்னொரு லெட்டர் எடுத்துட்டு வந்து போஸ்ட் பண்ணிருக்கான். இன்னும் என்ன லெட்டர் போடுறான்னு போஸ்ட்மேன் எடுத்து பிரிச்சு பார்த்தாரு. கடவுளே, இனிமே இந்த போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்காத, அவன் 10 ரூபாய் எடுத்துக்கிறான்னு எழுதி இருந்தாராம். இது சும்மா விளையாட்டா சொல்ற கதை. ஆனா உண்மையிலேயே இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு லெட்டர் ஒண்ணு ஒருத்தருக்கு எழுதி போட்டிருக்காரு. அவருக்கும் அவர் பேர்ல யாரு லெட்டர் எழுதினாரோ அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா தன்னை தேடி ஒரு லெட்டர் வந்திருக்கேன்னு அதை பிரிச்சு படிச்சு பார்த்தாரு. அதுல தனக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதாவும் அந்த கல்யாண செலவுக்கு பணம் இல்லைன்னு எழுதி இருந்துச்சு. உடனே தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த லெட்டர் வந்த முகவரிக்கு பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. தமிழ்நாட்டோட மூல முடுக்குல இருந்தும் சின்ன சின்ன கிராமத்துல இருந்தும் சினிமா ஆசையில சென்னை நோக்கி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாப்பாடு தான். அப்படி வந்து இறங்கினவங்க சாப்பாடுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் பொழுது அங்க இருந்த இன்னொருத்தர் அவர்கிட்ட ஒரு முகவரி சொல்வாரு. டி நகர் ராஜாபாத சாலை, அங்க போனா ஒருத்தர் இருப்பாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்லி அனுப்புவாங்க. 90 காலகட்டத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர், அவருடைய பொண்ணு +2ல நல்ல மார்க் வாங்கி டாக்டரோட அந்த கனவு காண்டுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே டாக்டர் நினைக்கிறது நடுத்தர மக்களுக்கு ஒரு கனவா மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, நீ டாக்டர் கனவை மறந்துட்டு வேற ஏதாவது படிமான்னு சொல்றாரு. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்க அப்பா கிட்ட காசு இல்லமான்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அந்த நேரத்துல அவர் வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னதும் காருக்குள்ள இருந்து இறங்கின ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள வராரு. வந்ததும் அந்த பொண்ணை பார்த்து, ஏமா நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு நடந்ததை சொல்லி அழுகுறாங்க. அப்பா கிட்ட இல்லனா என்னம்மா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி காலையில 11 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள போனவரு அந்த பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு 7 மணிக்கு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்படி எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் எப்பவும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிற பொன்மன செல்வன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். அவருடைய வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க தொடர்ந்து கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.